பாலு. நான் சின்ன திரையிலும் திரைப்படத்திலும் சின்ன சின்ன கேரக்டர்களில் நடித்து கொண்டிருந்தவன். நான் தற்சமயம் விளம்பர இயக்குனராக உள்ளேன். குடும்ப சூழ்நிலை காரணமாக அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு வடலூரில் இருக்கும் தங்கம் ஹார்ட்வேர் என் நண்பரும் அந்த கடையின் உரிமையாளருமான ஷேக் முகமது இஸ்லாமிய சகோதரர்கள் அவர் கடையில் நான் உதவியாளராக இருக்கிறேன். பம்பாய் என்னும் திரைப்படம் ஒன்று திரையிடப்பட்டது. அந்த சமயத்தில் நான் ஹைதராபாத்தில் இருந்தேன். திரையரங்குகள் எரிக்கப்பட்டன, வெட்டி சாய்க்கப்பட்டார்கள். நானும் சத்திருப்பேன். யார் செய்தார்கள் தெரியுமா? இஸ்லாமிய சகோதரர்கள். ஏன்? எதற்காக? ஒரு தேர்தல் வந்தால் வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நீங்கள் ஜமாத்தை கூட்டுகிறீர்கள். ஏதாவது நிகழ்ச்சி என்றால், ஏதாவது ஒரு கோட்பாடு என்றால் உங்களுக்குள் ஒரு ஜமாத்தை கூட்டி நீங்கள் ஒற்றுமையை வளர்த்துக் கொள்கிறீர்கள். இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ அவர்களிடம் சொல்வது அதுதான். நான் அவர்களை பார், ராகுகாலம் பார்க்கிறார்களா அல்லது சமுதாயம் பார்க்கிறார்களா, நேரகால தாமதத்தை பார்க்கிறார்களா? ஒற்றுமையுடன் செயல்படுகிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், தலைவர் சொன்னார்கள், அவர்கள் நல்ல ஒரு கருத்துதான். அங்கங்கு இஸ்லாமியர்கள் இந்தியாவிலே வந்து எங்கு பார்த்தாலும் குறைவாக தான் உள்ளார்கள். அவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைப்பது கிடையாது. சிறுபான்மையினருக்கு எந்த சலுகைகளும் கிடைப்பது கிடையாது. அதுக்கு காரணம் நீங்கள் தான். உங்கள் கொள்கைகளிலும் உங்களுக்குள் ஒரு வட்டத்துக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். அது கண்டிப்பாக நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். இதே இந்துக்களாகட்டும் கிறிஸ்தவராகட்டும் ஒரு விசேஷம், திருவிழா என்றால், ஒரு திருமணம் என்றால், இந்துக்கள் வீட்டில் வந்து பாருங்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் வருகிறார்கள் வீட்டுக்குள், கிறிஸ்துவ சமுதாயத்தில் வருகிறார்கள். ஆனால் ஒரு இஸ்லாமியர் வீட்டுக்குள் ஒரு இந்துவாகட்டும் இஸ்லாமிய கிறிஸ்துவராகட்டும் உள்ளே அமர்ந்து சமமாக உணவு முடிகிறதா? உண்ண முடியவில்லை. ஏன்? ஆதி காலத்தில் உள்ள கோட்பாடுகளுக்கும் ஒரு வளையத்துக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆணித்தனமான ஒரு ஆணியை அடித்து விட்டு இருக்கிறீர்கள். அந்த ஆணியை பிடிக்க விட்டு அன்பு சகோதரர்கள், மாநில செயலாளர் அவர்கள் சொன்னார்கள், தொப்புள் கொடி புனிதமானது. அந்த கொடியில் பிறந்தவர்கள் தான் எல்லோரும். ஒரு தாய் ஒரு அன்னை. நாமளால் ஏற்படுத்திக் கொள்வதுதான் ஆண்டவன் ஆண்டவன் அல்லா அல்லா என்று கூறுகிறீர்களே. ஜமாத்தை கூட்டி எல்லாருக்கும் முடிவு செய்கிறீர்களே. ஏன் தீவிரவாதிகள் இளைஞர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்களே? யார் இது? இன்னொரு சொல்கிறேன், நான் செல்கிறேன் இந்தியாவில் முழுவதும் இரவு நேரங்களில் 12 மணி ஆகட்டும் 1 மணி ஆகட்டும் எங்கு ஒன்றாலும் செல்கிறேன். ஆனால் ஒரு இஸ்லாமிய இளைஞர் செல்ல முடிகிறதா? தமிழ்நாட்டிலே செல்ல முடிகிறதா? டிசம்பர் 6 வரட்டும். டிசம்பர் 6 மசூதியை இடித்தார்கள். நான் ஒப்புக்கொள்கிறேன், தவறுதான். நான் இல்லை என்று சொல்லவில்லை. அதற்காக ஏன் பாழா போன குழந்தைகளும் பெண்களும் அழிக்கப்பட்டு வெட்டப்பட்டு எத்தனை கொடுமைகளில் இல்லாக்கி கொண்டிருக்கிறோம். இது அடங்காது. இந்த ஜமாத்தை கூட்டு நீங்கள் ஒரு வட்டத்திலும் ஒரு கொள்கையும் நீங்கள் ஆணித்தனமாக ஒரு ஆணை அடித்துக் கொண்டு இருக்கிறீர்களே, அதை பிடுங்கிவிட்டு இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இஸ்லாமிய சகோதரிகளுக்கும் நல்ல சுதந்திரத்தை கொடுங்கள். இந்து சகோதர சகோதரிகளை பாருங்கள், கிறிஸ்துவ சகோதர சகோதரியை பாருங்கள். ஏன் இந்த கோட்பாடு? ஏன் வீட்டுக்குள்ள ஒரு திருமணம் அழைப்புகள் கொடுக்க வேண்டும் என்றால் வராண்டாவில் நிற்க வேண்டியதாக இருக்கு. இப்படி நீங்கள் ஒதுக்கி ஒதுக்கி நீங்கள் தனியாக ஒரு காட்டுவதால் தான் அனைவருக்கும் உங்கள் மேல் ஒரு வெறுப்பு எப்படி வருகிறது? நான் இருக்கிறேன், இத்தனை பேர் வந்திருக்கிறார்கள், அத்தனை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். அத்தனை சமுதாயத்திலும் நான் வித்தியாசமாக நான் இல்லை, நான் இப்படிதான் இருப்பேன், நான் ஒரு இயக்குனர், நான் சினிமாக்காரர், நான் தமிழன் என்று நான் வித்தியாசமாக வந்தால் என் மேல் வெறுப்பு வரும், யாருக்காக இருந்தால். இப்படி நீங்கள் தனியாக இருந்தால் கண்டிப்பாக வெறுப்பு வாங்கும், இம்சைகள் வரும், எல்லாம் வெறுக்க செய்யும். ஆகையால் என்னுடைய வேண்டுகோள் ஒரு கேள்வி மட்டும், ஜமாத்தை கூட்டி நீங்கள் முடிவும் அந்த எதுவும் இருக்கிறீர்களே, கொள்கைகள் இருக்கிறீர்களே,
அதை தகுத்தி எரிஞ்சுவிட்டு உங்களால் வர முடியுமா, இதற்கு விளக்கம் வேண்டும், நன்றாக ஒரு விளக்கத்தை தந்து என்னை போல் பெரியவர்களை நீங்கள் ஊக்குவித்து இனி ஒரு புதிய இந்தியாவை உருவாக்கும். நாம் எல்லாம் இந்தியர் தான், இஸ்லாமியரோ கிறிஸ்தவர்களோ இந்துக்களோ அல்ல, ஒரு மனிதன் தான் என்று கூறிக்கொண்டு இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் தருமாறும் தாங்களுடன் கேட்டுக்கொள்கிறேன். நிறைய செய்திகளை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கேள்வி ஒன்றா இருந்தாலும் அவங்க பதிவு பண்ண விஷயங்கள் எல்லாம் இது மாதிரி தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். இது மாதிரி இருந்தால் தான் நிறைய விளக்கங்கள் கிடைக்கும். அவங்க மனசில் என்னென்ன இருக்கிறது அதெல்லாம் நினைஞ்சிருக்கிறாங்க, கொட்டியிருக்கிறாங்க. முதலாவதாக அதில் நிறைய தவறான தகவல்கள் அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு வேட்பாளர் நிறுத்துறதா இருந்தால் ஜமாத்தில் கூடி முடிவு எடுப்பாங்க அப்படின்னு ஒன்று வச்சாங்க. ஜமாத்தில் கூடி ஒருத்தர் வேட்பாளரை நிப்பாட்டி ஒருத்தரே நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? ஜமாத்தில் நிப்பாட்டி யாராவது ஜெயிக்க இயலுமா? கட்சிகள் தான் வேட்பாளர் அறிவிக்கிறாங்க, கட்சி தான் ஜெயிக்கிறாங்களே தவிர ஜமாத்தில் எந்த ஒரு வேட்பாளர் என்ன செய்யறதில்ல, நிப்பாட்டுறது கிடையாது. ஜமாத் வேட்பாளர்னு யாரை பற்றியும் சொல்கிறதும் கிடையாது. என்ன நடக்கும், அந்தந்த பகுதியில் ஒரு தலைவர் இருப்பார். அவர் திமுகவை சேர்ந்தவர் பள்ளிவாச தலைவராக ஆயிடுவார்னு வைங்களேன். அல்ல அண்ணா திமுக காரர் பள்ளிவாச தலைவராகவும் இருப்பார். அவர் கூடி நம்ம திமுக ஆதரிப்போன்னு ஒரு கருத்தாங்கக்குள்ளே கொண்டு வருவார். ஆனால் மக்கள் அதை கேட்க மாட்டாங்க. மக்கள் அவங்க தெளிவாக இருப்பாங்க. முஸ்லீம் ஊரை எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 40 ஓட்டு வந்து அங்கே ஒரு 60 ஓட்டு விழுமே தவிர சாலிடாக 100 ஓட்டும் ஒரு பக்கம் விழுந்து நீங்கள் பார்க்கவே இயலாது. மிகச்சில சந்தர்ப்பங்கள் ஒரு பெரிய பாதிப்பு, கலவரம் இந்த மாதிரி ஏற்பட்டு செக்யூரிட்டி பிரச்சனை வரும் பொழுது இயற்கையாக எல்லாரும் ஒன்றுபடுவாங்கல்ல, அப்படி ஏற்பட்டிருக்குமே தவிர தேர்தலுக்கெல்லாம் நாங்கள் ஜமாத்தை கூட்டியெல்லாம் முடிவு எடுக்கிறதே கிடையாது, முடிவு எடுக்கவும் முடியாது. ஏன், எங்கள் சமுதாயத்தில் உள்ளவனே திமுக காரனாக இருக்கிறான், எங்கள் சமுதாயத்தில் உள்ள அண்ணா திமுக காரனாக இருக்கிறான், எங்கள் சமுதாயத்தில் காங்கிரஸ்காரனாக இருக்கிறான், எங்கள் சமுதாயத்தில் கம்யூனிஸ்டுக்காரனாக இருக்கிறான். அம்புட்டு பேரையும் கூட்டி வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் நாங்கள் முடிவு எடுக்க இயலுமா? முதல்ல முஸ்லீம்கள்லாம் கட்சியில் இல்லைன்னு நீங்கள் சொல்ல இயலுமா? எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க போது எப்படி ஜமாத்தில் தேர்தல் முடிவு எடுக்க முடியும்? தேர்தல் முடிவுகளை ஜமாத்தில் எடுக்கவே முடியவே முடியாது. தவறான முறையில் அவங்களை என்ன செய்கிறாங்க, ஏதோ ஒரு ஏரியாவில் ஒருத்தர் செஞ்சிருப்பாரே, ஆனால் அந்த ஒரு ஆளுடைய கருத்தாக வேண்டாம் இருக்குமே தவிர அங்கே உள்ள ஓட்டு சதவீதத்தை எடுத்து பாருங்கள். சாலிடாக விழுந்தான ஓட்டு 100க்கு 100 ஓட்டு எங்கேயா விழுந்துருக்குமான்னு பாருங்க. 55-45 இப்படி தான் விழுந்திருக்கு. எந்த தொகுதியில் எந்த ஊரில் எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த கணக்குப்படி தான் என்ன செய்யும், ஓட்டுகள் எல்லா கட்சிக்கும் விழுவதை தவிர முஸ்லீம்கள் சாலிடாக ஒரு பக்கமே இல்லை. பெரும்பான்மையான ஒரு பக்கம் இருப்பாங்க, சிறுபான்மையாக ஒரு பக்கம் இருப்பாங்கன்னு சொல்லலாமே தவிர நாங்கள் சாலிடான ஒரு நிலை எடுக்கக்கூடிய சமுதாயமாக நாட்டில் இல்லை. முதல்ல அதை நான் பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்து என்னன்னு கேட்டால், இந்த பம்பாயின்னு ஒரு திரைப்படம் வரும் பொழுது முஸ்லீம்கள்லாம் அதுக்கு தியேட்டர்லாம் கொடுத்துனாங்க, எரிச்சாங்கன்னு சொன்னாங்க. ஹைதராபாத்தில் மட்டும் இல்லை, இங்கே தமிழ்நாட்டிலையும் சில இடங்கள்லாம் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் சில செய்திகளை சொல்கிறேன். இது முஸ்லீம் தான் செய்கிறாங்கிறார்ல. ஃபயர்னு ஒரு படம் எடுத்தான். இந்த ஃபயர்னு ஒரு படம் வரும் பொழுது அந்த படப்பிடிப்பு நடத்துகிற இடத்துல போய்கொண்டு அடித்து நொறுக்கி நடிகர்களை உடைச்சி கேமரா உடைச்சி எல்லாம் செஞ்சது யாரு தெரியுமா? இல்லையா? அது இந்த சங் பரிவார இயக்கத்தினர் தான் செஞ்சாங்க. அவங்களும் இந்து மதத்தின் பேரெல்லாம் செஞ்சாங்க ஃபயருங்கிற ஒரு படம். அப்போ அவங்களுடைய நம்பிக்கைக்கு மாற்றமாக அந்த படம் வருது என்று தெரிஞ்ச உடனே அவங்க படப்பிடிப்பே நடத்த முடியாத அளவுக்கு என்னஞ்சாங்க, வன்முறையில் இறங்குனதை நீங்கள் பார்த்தீங்க. அதே மாதிரி இப்போ கூட தெலுங்கானா மேட்டரை வச்சுக்கிட்டு அந்த திரையரங்கு குத்தலாம் நடக்குது. அவன் ஒரு உணர்வுக்கு வந்துட்டான்னு சொன்னால் இது எல்லாத்தையும் உள்ள என்ன முஸ்லீம் மட்டும் செய்கிறாங்கிறீங்களே, அப்போ தெலுங்கானா படப்பு சிரஞ்சீவி தியேட்டர்லாம் இப்படி அடிச்சு நொறுக்கணா, அது செஞ்சவங்க யார் முஸ்லீமா? அப்போ அவனுக்குன்னு மாநில பிரிக்கணும்னு நினைக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி அவன் ஒரு முடிவு எடுக்கிறான். அவ்வளோ வேணாம். கொஞ்ச நாளைக்கு முந்தைய டாவின்சி கோடுன்னு ஒரு படம் வந்துச்சு. அதாவது கிறிஸ்துவ மதத்தை பற்றிய ஒரு படம். அந்த டாவின்சி கோடு என்ன, அந்த டாவின்சிங்கிற ஒரு ஓவியன் ஒரு கோடு வாரத்தில் ஒரு குறிப்பு எழுதியிருப்பான். அதை மையமாக வைத்து இயேசுநாதர் கல்யாணம் பண்ணார், இயேசுநாதருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சு. அவன் ஆதாரத்தோட டாவின்சி எழுதின ஓவியங்கள்லாம் வச்சு பார்த்தா இயேசுநாதருக்கு பக்கத்தில் ஒரு பொம்பளை நிற்கும். அது மரியாள் தாய் வழங்குது. இந்த மகதலேனா மரியாள்ங்கிறவர் யாரு, அவருடைய ஒய்ஃபு தான் அது அப்படின்னு சொல்லி அவன் ஆதாரத்தோட அது இத்தனையும் கிறிஸ்துவ மதத்தினுடைய சான்றுகளை வச்சு அவன் ஒரு படத்தை எடுத்தான். டாவின்சி கோடுங்கிற பேரில் படத்தை எடுத்தான். கிறிஸ்துவர்கள்லாம் புகுந்து அதை அடித்து நொறுக்கி அந்த படத்தை தடுக்க சொல்லி தமிழ்நாட்டில் தடை செஞ்சாங்க. அந்த படம் டாவின்சி கோடு படம் சரி தமிழ்நாட்டில் தடுக்கப்பட்டுச்சு. அப்போ கிறிஸ்துவ நம்பிக்கைக்கு மாற்றமாக ஒரு படம் வரும் பொழுது கிறிஸ்துவர்கள் போய் அடிச்சிருக்கிறாங்க. இந்துக்கள் நம்பிக்கைக்கு மாற்றமாக ஒரு படம் வரும் பொழுது இந்துக்கள் போய் அடிச்சிருக்கிறாங்க. இது எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்ச உடனே முஸ்லீம் மட்டும் ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்க இயலாது. ஃபர்ஸ்ட் விளங்கிக்கணும் பம்பாய்க்கு செஞ்சது. அது போக பம்பாயை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் மட்டும் அதை கொடுக்கக்கூடாது, நீங்கள்லாம் சேர்ந்து கொடுத்தணும் அந்த படத்தை. ஏன் பம்பாய்ங்கிறது கதை அல்ல, ஒரு வரலாற்றை கதையை ஆக்குனார்கள். நல்லா விளங்கிக்கணும்.
மும்பை கலவரத்தை மையமாக வைத்து படத்துக்கு பேர் அதனால பம்பாய், தமிழ் படத்துக்கே பம்பாயின்னு வைக்கிறான். மும்பையில் ஒரு கலவரம் நடக்கிறது 1993 ஒரு கலவரம் நடக்கிறது. அந்த கலவரத்தை மையமாக வைத்து அந்த படம் எடுக்கப்படுகிறது. அந்த படத்தில் என்ன செய்யணும், கலவரத்தில் என்ன நடந்துச்சு அதையில பதிவு செய்யணும். அதுக்கு நேர் மாத்தமாக இந்துக்களும் முஸ்லீம்களும் அடித்து கொண்டது போலவும், முஸ்லீம்களுக்கு ஒரு பெரிய தலைவர் தாடி வச்சு பெரிய ஜிப்பா போட்டுட்டு அவர் அது உத்தரவு போட்டு உங்க திருப்பி தாக்குனது போலவும், அவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்ற டயலாக்லாம் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, வரலாறு அப்படியே உள்டா தலைகீழாக்கப்படுது. மும்பையில் தான் நடந்துச்சு. மும்பையில் நடந்தது கலவரமே கிடையாது, எதிர்த்து முஸ்லீம்கள் நிற்கவே கிடையாது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, முஸ்லீம்களுடைய கடைகள் எல்லாம் பார்த்துட்டு முஸ்லீம் அல்லாத கடைகளை சொஸ்திக்கு குறி மார்க் போட்டாங்க. சொஸ்திக்கு மார்க் போடாத கடையெல்லாம் முஸ்லீம் கடைன்னு குறி வச்சுக்கிட்டாங்க. அந்த கடைகள் திடீர்னு புகுந்தாங்க, முஸ்லீம் கடையா பார்த்து அடிச்சு நொறுக்கினாங்க. வேட்டி தூக்கி பார்த்து சுண்ணத்து பண்ணியிருக்கான்னு பார்த்து நினைஞ்சாங்க, அறுத்து கொன்றார்கள். போலீஸ்காரெல்லாம் சேர்ந்து உடந்தையா இருந்து சுட்டு தள்ளினார்கள். அப்படின்னு நான் சொல்லல, இந்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஜஸ்டிஸ் கிருஷ்ணா அவர்கள், நீதிபதி கிருஷ்ணா அவர்கள் அழகாக இந்த அறிக்கையை தாக்கல் பண்ணி மராட்டிய அரசாங்கத்திலையும் கொடுத்திருக்கிறார்கள், மத்திய அரசுலையும் இருக்கிறது. அது கலவரம் அல்ல, ஒரு இன அழிப்பு நடந்தது, சரிக்கு சரியாக மோதி கொண்டது அல்ல, திட்டமிட்டு ஒரு சமுதாயத்தை ஒரு சமுதாயம் அழிச்சாங்களே தவிர சண்டை நடக்கும் சில இடங்கள்ல மோதி நீங்கள் நடிச்சு நாங்கள் நடிச்சுக்கிறது அது அப்படி காட்டலாம். இந்த மும்பையில் இந்த மணிரத்னங்கிற என்ன பண்றான், இந்த மாதிரி காட்டுறான், கொதிக்கு ரத்தம் இப்படியாப்பா நடந்துச்சு. இப்போ அங்க ஒரு மதகுருவை காட்டுறான், இந்த பக்கம் சிவசேனாவுக்கு பால் தாக்கர் இருக்காரு, அதுக்கு ஒரு ஆளை காட்டுறான், முஸ்லீம்னு ஒரு ஆளை அங்கே காட்டுறான். அப்படி யார் இருந்தா சொல்லுவாப்போம். இது பால் தாக்கரை அடையாளப்படுத்தல, ஒரு இந்து ஆளை காட்டுறீல, பால் தாக்கரை அடையாளம் காட்டுதுல. ஒரு முஸ்லீம் ஒரு ஆள் என்ன பண்றாரு, தாடியை வச்சுக்கிட்டு அட்டி விட்டாதே வெட்டு குத்துன்னு சொல்றாரு, அவர் ஆர்டர் பண்றாரு. அவர் யார்? அப்படி யார் இருந்தா பம்பாயில் பேர சொல்லுங்க பார்ப்போம். அது யார்? அப்துல் சமதா, அப்துல் லத்தீபா? அவர் யாரு? பனாத்துவாலாவா? அது யார்? அவரு பம்பாயில் அப்படி ஒரு தலைவர் எங்க இருந்தாரு? அப்ப முஸ்லீமுக்கு ஒரு தலைவரோ தூண்டிவிடக்கூடியவரோ இல்லாம இருக்கும்போது அந்த கலவரத்தை கலவரம் இல்லைன்னு காட்டி நாங்களும் அநியாயம் செஞ்சோன்னு காட்டினா எனக்கு கோபம் வராதா? அது உண்மையில கிருஷ்ணா சொல்றாரு, நீங்க ஒண்ணு முஸ்லீம் ஒண்ணு பண்ணல, திட்டமிட்டு அழித்தார்கள், கலவரமே நடக்கலன்னு சொல்லி. கிருஷ்ணா யாரு? இந்து மதத்தில் அவ்வளவு ஆழ்ந்த பிடிப்புள்ளவர், பட்டை இல்லாம வெளியே வரமாட்டார். அந்த மாதிரி இந்து மதத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ள ஜஸ்டிஸ் கிருஷ்ணா அறிக்கையில் என்ன சொல்றாரு, இது அப்பட்டமான வகுப்பு, இன சுத்திகரிப்பு, இன அழிப்பு, இது வகுப்பு கலவரம் அல்ல அப்படின்னு தெளிவா அறிக்கை கொடுத்திருக்காரு. நான் கேட்கிறேன், அதுல கலவரண்டா என்ன செஞ்சிருக்கணும், இவனுக்கு ஒரு 100 பேரை போட்டு குற்றவாளின்னு சொல்லணும், அவனை 100 பேர் குற்றவாளின்னு சொல்லணும்ல. அவர் குற்றவாளின்னு சொன்னது பூரா யாரா இருக்கிறாங்க, பால் தாக்குற வகைராக்களா இருக்காங்களே தவிர, போலீஸ் அதிகாரிகளா இருக்கிறாங்களே தவிர அப்துல் காதரா இல்லை. என்ன காரணம்? இல்ல நாங்க வாங்கத்தான் செஞ்சோம், விட்டு தான் வாங்கணும், குத்து தான் வாங்கணும். அப்ப இதை நான் என்ன கேட்கிறேன், ஒரு சினிமா எடுக்கிறவன் இதை கதை எடுத்து தொலைஞ்சிட்டு போ, பிரச்சனை இல்லை. ஒரு கலவரம் நடந்து அதை வரலாறு ஆக்குறோங்கிற பேர்ல அவர்களுடைய நெறி தந்துறது இப்பவுமே செய்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு கூட்டத்தார் இருந்து கொண்டு இந்த மாதிரி வெள்ளக்காரனுக்கு பிறகு வரலாற்றை திருச்சி எழுதி வகுப்பு கலவரத்தை தூண்டுவதற்காக வேண்டிய பொய்யாக வரலாறு எழுதுறாங்களே. நாளைக்கு இது வரலாறு பேசப்படுமா படாதா? நாளைக்கு என்ன பேசப்படும்? மும்பை கலவரத்தை அப்படி காட்டுறாரு, அதில் உள்ள எல்லா காட்சிகளும் வருது, அந்த வீதிகள்லாம் வருது, அதில் உள்ள சம்பவங்கள்லாம் வருது. ஆனால் என்ன வருது, சேர்ந்துக்கிட்டு முஸ்லீமும் இந்துவும் அடிச்சுக்கிட்டாங்கிற மாதிரி வருது. சரிக்கு சரியா நின்று ஆயுதம், அவன் துப்பாக்கி மாதிரி இவன் வச்சிருந்தான், அவன் 60 வச்சிருந்தான், அவங்க பின்னாடி கொண்டு வச்சான், அது ஒரு விஷயம். கலவரத்தில் நின்றானா, கலவரம் அப்புறம் தான் நம்மளும் ஏதாவது செய்யணும்னு சொல்லி மும்பையில் குண்டு வெடிப்புக்கு பின்னாடி பிளான் பண்ணி செஞ்சான், அதுவும் கண்டிக்கத்தக்க விஷயம். நான் என்ன சொல்றேன், இப்படி ஒரு வரலாறை தப்பாக பதிவு செய்திருக்கும் பொழுது இதுல நம்மளை கலவரக்காரன் ஆக்கிவிட்டாங்களே, நம்ம பாதிக்கத்தானே பட்டிருக்கிறோம், இப்படி அநியாயமா சித்தரிக்கிறாங்களேன்னு ஒரு சமுதாயத்துக்கு கோவம் வருமா வராதா? நாங்க நியாயப்படுத்தல, 4 பேருக்கு வரத்தானே செய்யும், எல்லாருக்கும் வந்திருக்குதே. இன்னும் சொல்ல போனா இந்த டாவின்சி கோட்ல எல்லாம் அப்படியான பாதிப்பு கிடையாது, அவங்க மத அடிப்படையிலும் எடுத்திருக்கிறான். ஃபயருங்கிற படம் லெஸ்பியன், ஃபயருங்கிற படம் இந்து மதத்துக்கு எதிரானது கிடையாது, பெண்ணோட பெண்ணு உறவு வைக்கக்கூடிய டாபிக்கை வைத்த ஒரு கதை தான் ஃபயருங்கிற அந்த சினிமா படம். அதை லெஸ்பியன் படத்தை இவன் போய் அடிக்கிறான், இவன் மதத்தையா தாக்கினா, அதையே உனக்கு சகிச்சு கொள்ள முடியலையே. எங்களை அப்பட்டமா வன்முறையாளர்களை தாக்கும் பொழுது 4 இளைஞர்கள் கூடி என்னடா இப்படி படம் எடுக்கிறீங்க, நாட்டில் வன்முறையை உண்டாக்குறீங்க, தப்பா வரலாறு சித்தரிக்கிறீங்க, முஸ்லீமையும் அதை ஈக்குவலாக கொண்டு போய் பாட்டுறீங்க, நீங்க செஞ்சு விட்டு எங்களையும் அதில் சில ஊரில் செஞ்ச ஊரை காட்டுங்க. அதுக்கான முஸ்லீம்லாம் கரெக்டு நான் சொல்ல மாட்டேன், சில ஊரில் இவன் நமக்கு போவான், அந்த ஊரை சொல்லு, எந்த ஊரில் நடந்துச்சு அப்படி 4 ஊர் இருந்து அதை சொல்லு. இது வரலாற்று பம்பாய்ங்கிற பேரை வைத்துக்கொண்டு பம்பாய் கலவரத்தை பற்றி அரசாங்கத்து ரிப்போர்ட் என்ன, நீதிபதி கிருஷ்ணாவுடைய ரிப்போர்ட் என்ன, அதுக்கு நேர் மாற்றமாக ஒருத்தன் வரலாற்று திரிபு செய்தால் அதில் கோபம் வருமா வராதா?
அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அதில் தேர்தலில் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு வாக்களிக்கிறோங்க தவறான தகவல். அது பிஜேபிக்காரர்கள் தப்பு தப்பாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அப்படி செஞ்சதே கிடையாது. அப்போ நாங்கள் சேர்ந்து யாரை முஸ்லீம் பிரதமராக்கட்டுமா? இல்லை அவங்க செஞ்சு அப்படி பிரச்சனை பண்ணுறாங்க. அவங்க எங்கே நடக்க சொல்லுங்கள்? வாணியம்பாடில் என்ன நடந்துச்சு? வாணியம்பாடியில் எந்த தேர்தல் வாக்கையாக என்கிட்ட கொண்டு வாங்க, 100% ஒரு பக்கம் உழுதுருக்கு என்கிட்ட காட்டுங்க. அது நான் என்ன சொல்கிறேன், ஒரு பக்கம் உழுவலை, எந்த வாணியம்பாடியை வேண்டாலும் கொண்டு வாங்க, காயல்பட்டினம் வேண்டாலும் கொண்டு வாங்க, அது அதிகமாக போட்டிருப்பார்கள். அதான் என்ன நடக்கும்? ஜமாத்தின் 4 தலைவர் கூடி மக்களை ஏற்றுக்கிட்டாங்களா? நான் தான் சொன்னேன். அதாவது அங்கே உள்ள பணக்காரர்கள் வாணியம்பாடியில் தோல் அதிபர்கள் இருக்கிறார்கள். அதையும் உங்களுக்கு பதிய வச்சிடுறேன். தோல் அதிபர்கள் பள்ளிவாசல் நிர்வாகத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த மாசு பிரச்சனை வந்துச்சுல, தோல் தொழிற்சாலையினால மாசு கட்டுப்பாடு பிரச்சனை வந்தவுடனே அவரை கூப்பிட்டு ஆளுங்கட்சி மிரட்டுது. என்ன மிரட்டுது? இந்த மாதிரி தொழிற்சாலைகள்லாம் எடுத்து மூடிடுவோம், மரியாதை எங்களுக்கு ஆதரிக்கிற மாதிரி தீர்மானம் போடுங்கன்னு மிரட்டுறாங்க. அவன் தன்னுடைய தொழிலை காத்துக்கிறதுக்காக என்ன செய்யணும், ஜமாத்தை கூடி ஒரு டயலாக் பண்ணி தீர்மானம்னு போட்டுவிட்டான். ஆனால் சால்ட ஓட்டலாம் மக்கள் போட கிடையாது. இது ஒருத்தனை நிர்பந்தப்படுத்தி மிரட்டி அவனுடைய தொழிலில் உள்ள குறைபாடை வைத்து கட்டாயப்படுத்தி வாணியம்பாடி இடைத்தேர்தலில் 2 தடவை நடந்தது. நாவூர் அனிபா போட்டியிடுமோ நடந்தது. அதானே சரிங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும், எல்லாரும் தெரியும். அதெல்லாம் மக்கள் ஓட்டு எப்படி போட்டாங்க, அது ஒன்று மிரட்டினார்கள். அவர் சொன்னால் ஓட்டு விழுவும் அப்படின்னு ஒரு பணக்காரரை பிடிச்சி அவருடைய தொழிலில் உள்ள குறைபாடுகள்லாம் சுட்டி காட்டி, நீ கழிவு நீர்லாங்கிட்டு வருது, தொழிலை மூடி போடுவோம், நீ மரியாதை எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னா ஒரு இடைத்தேர்தலில் ஒருத்தன் என்ன முடிவு எடுப்பான்? ஒரு பணக்காரன் மனுஷங்கிற முறையில், நீங்களா இருந்தா என்ன நாங்களா இருந்தால் செய்யக்கூடாத விஷயம் வேற. மனிதன்கிற முறையில் அவனுடைய சொத்துக்களை பாதுகாத்துக்கிறதுக்காக வேண்டி ஒருத்தன் எடுத்த முடிவு தானே தவிர ஜமாத்தாரின் முடிவு கிடையாதுங்கிறத நீங்கள் பதிவு பண்ணிக்கொள்ள வேண்டும். அடுத்து என்ன பிரச்சனை? ஒரு கல்யாணம் காட்சிக்கு போனால் வெளியில் உட்கார வச்சிடுறாங்கங்கிறீங்க, வெளியில் நின்று பத்திரிக்கை தர்றாங்கங்கிறீங்க. இது இதுலேயும் சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெளியே நின்று பத்திரிக்கை கொடுக்குறீங்கல்ல, வராந்தாவில் வச்சு வாங்குறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அது உண்மை. அது உங்களுக்கு மட்டும் உண்மை இல்லை, எங்களுக்கு அதான் உண்மை. நீங்கள் என்ன விளைக்கிறீங்க? மத அடிப்படையில் விளைக்கிட்டீங்க. அதை நாங்கள் போனால் கூட பத்திரிக்கை கொடுக்க போனால் வெளியே உட்காந்து வாங்குவாங்க, சொந்தம் தான் உள்ளே போவாங்க. நாங்கள் ஒரு வீட்டுக்கு போனோம்னு சொன்னால் அவங்க மாமனாகவோ மச்சானாகவோ ரத்த சம்பந்தமாக இருந்தால் உள்ளே போவாங்க. ரத்த சம்பந்தம் இல்லாமல் வந்தாங்கன்னு சொன்னால் அவங்க அந்நிய ஆண்கள் பெண்ணு மட்டும் இருக்கிற இடத்து வரக்கூடாது. அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி. முஸ்லீமுக்கும் அந்த நிலைப்பாட்டை அவங்க என்ன செய்கிறாங்க, கடைப்பிடிக்கிறாங்க. பத்திரிக்கை தர வந்தால் எங்களுக்கு அதான் கெதி. எங்களுக்கு புரிந்து கொள்றதுனால வித்தியாசமாக தெரியல, நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துறீங்க. எங்களுக்கு அதான் நடக்குதுங்கும் போது இது மத அடிப்படையில் உள்ள விஷயமே கிடையாது, மதத்துக்காக ஒதுக்குறது கிடையாது. பெண்ணு மட்டும் இருக்கிற இடத்துக்கு ஒரு ஆண் உள்ள வர்ற, ஏன்னா பெரும்பாலும் வெளிநாட்டில் இருப்பாங்க, அந்த செக்யூரிட்டிக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆண்கள் வந்தாங்கன்னா வெளியே நின்று எல்லாருமா பேசிக்கிறங்க, வெளியே வராந்தால வச்சு பேசிக்கிறங்க, அந்த அடிப்படையில் பத்திரிக்கை கொடுப்பாங்க. நானே ஒரு வீட்டுக்கு போனால் கூட ஆம்பளை எல்லாருமா இருந்தாங்கன்னா உள்ளே கூப்பிடுவாங்களே தவிர பெண்கள் இருந்து போதுமான அது மாதிரி இல்லைன்னா வெளியே நிப்பாட்டிடுவாங்க யாராக இருந்தாலும். இது ஒரு மேட்டரை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற சொல்றீங்க, அது நீங்கள் பழகுன விதம் சரியில்லை நான் நினைக்கிறேன். உங்களுக்கு நண்பர்களாக கிடைத்தவர்கள் சரி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பாடு விஷயத்தில் அப்படி சகோதரத்துவமாக யார் வந்தாலும் அந்த மாதிரி தான் ஒரு தட்டில் வச்சு சாப்பிட வைக்கிறோம், ஒன்றா பரிமாறுறோம். முதலிடத்தில் அவர்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்குறோம். அவங்களுக்கு திருப்தி படுற மாதிரி சைவத்தையும் எங்களுடைய திருமணங்களில் நாங்கள் அசைவமாக சாப்பிட்டா கூட சைவமும் இருக்குவாங்க என்றெல்லாம் எங்களுடைய திருமணங்களில் முஸ்லீம் அல்லாத மக்களை நாங்கள் அழைக்க தான் செய்கிறோம்.